அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ராசியில் சுக்கிரன் நீச்சம், 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி வக்கிரம், 10ல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு புதன், விரய ராசியில் சூரியன் கேது இருக்கிறார்கள். 10ல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு புதன் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம், இடம் வாங்கி போடலாம். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு பெருத்த லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள், லாபம் பெறுவீர். லாபஸ்தானத்தில் குரு புதன் இருப்பதால் உயர் கல்வி கற்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர தங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் தடையான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. தங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிவிடும். பெரிய மனிதனுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்துவிடும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். மற்றபடி மாணவர்களுக்கு நன்றாக படிப்பர், படிப்பில் சிறப்பாக செயல்படுவர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல மதிப்பு மரியாதை பிள்ளைகளால் அதிகரிக்கும். 4-7க்குரிய குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால், புதனும் இணைந்திருப்பதால் எத்தனை குழப்பங்கள் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதனை சமாளிக்கும் திறமை தங்களுக்கு உண்டு. அதற்கு தேவை முறையாக திட்டமிடுதல் அவசியம். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் தயாராகும் மாணவர்கள் தாராளமாக வெற்றி பெறலாம். பாரத்தின் மத்தியில் விரையாதிபதி பலம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். வெளி இடங்களில் உணவு உண்ண வேண்டாம். உணவு பதார்த்தங்களை தவிர்த்தல், எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். பிறகு தந்தை வழி உறவுகளில் கசப்பு ஏற்படலாம், அல்லது தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு நிலைகளில் பாதிப்புகள் வரலாம். தந்தையாரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னால் நன்றாக படித்து பார்த்து முடிவுக்கு வாருங்கள். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.